வணக்கம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. அதாவது ஜூன் 24, 2016. நம்ம ஊர் மட்டும் இல்லாம நம்ம நாடே மிரண்டு போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் 24 வயசான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதியோட கொலை. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலைல 6:42க்கு யாருன்னே தெரியாத ஒரு நபரால சுவாதி அப்படிங்கிற 24 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெட்டி கொல்லப்படுறாங்க. அதாவது ஒரு இடத்துல கிடையாது, 7 இடத்துல ஆழமா ஒவ்வொரு வெட்டும் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள போற அளவுக்கு அருவாளால வெட்டி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொண்ண கொன்றுருக்காங்க. கொலை நடந்த ஒரே வாரத்துல போலீஸ்க்கு கிடைச்ச தகவல்கள வச்சு, போலீஸ் திருநெல்வேலியில இருக்க மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ராம்குமார் அப்படிங்கிற 24 வயசு பையன அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போறப்போ அந்த பையன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட கழுத்த தானே அறுத்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே வருது. அப்படி தற்கொலை முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொன்ன ராம்குமாரை போலீஸ் தன்னோட கஸ்டடியில் எடுத்து அவரை காப்பாற்றி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 80 நாளைக்கு அவரை போலீஸோட கஸ்டடியில் வச்சு விசாரித்ததுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு நிலையிலையுமே ராம்குமார் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. கொலை பண்ணதான் சொல்லி போலீஸ் கஸ்டடியில் இருக்க அந்த ராம்குமார் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அவருக்கு 24 வயசாக இருந்துச்சு. அப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூலெல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் சென்னையில் ரயில்வேஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே தங்கி இருந்திருக்காரு. ராம்குமாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் பேசினதுக்கப்புறமா தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா, ராம்குமார் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவர் ரொம்பவே ஒரு அமைதியான ஆள், யார்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டார். எப்போ அமைதியாகவே இருக்கிற ஒரு பையனால் கொலை பண்ணுறதுக்கான ஒரு மனசு வராது, அந்த அளவுக்கான தைரியமும் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்கிற ஒரு விஷயம். அரெஸ்ட் பண்ண ராம்குமாரை 80 நாளைக்கு ஜெயிலில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தடவை கூட ராம்குமார் தான் அந்த கொலை பண்ணதான் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் ஜெயிலில் இருந்த ராம்குமார் ஜெயிலில் இருக்கும்போதே ஒரு தடவை கழுத்தை அறுத்துட்டு மறுபடியும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணார் அப்படிங்கிற விஷயம் நியூஸ் மீடியாலெலாம் பரவணுச்சு. போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ண வந்தப்போ ராம்குமார் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சி பண்ணதுனால ராம்குமாரால் அதுக்கப்புறமா பேச முடியாமல் போணுச்சு. இன்னொரு வாட்டி ஜெயிலில் மறுபடியும் ராம்குமார் கழுத்தறுத்து தற்கொலை முயற்சி பண்ணதுனால அவரால் சுத்தமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேச முடியாது. அவர் நினச்சா அவர் நினைக்கிறத எழுதி காட்ட மட்டும்தான் முடியும். அப்படி அவர் ஒவ்வொரு வாட்டியும் எழுதி காட்டினது எல்லாமே எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த கொலையில் என்னை தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். ஒரு வாட்டி கூட ராம்குமார் 80 நாளில் நான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. இப்போ ராம்குமார் கொலையே பண்ணலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் போலீஸ் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் ராம்குமார் கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சுவாதி அவர்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 7 இடத்துல வெட்டியிருக்காங்க. 7 இடத்துல வெட்டின வெட்டுமே ஒன்று 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வெறியில் ஒருத்தன் வெட்டுறான்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு நார்மல் சைஸ் பாடியில் இருக்கிற ஒரு ராம்குமாரால் 7 இடத்துல வெட்டுற வரைக்கும் 7 இடத்துல வெட்டுறதுக்குனா எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ நேரத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே பார்க்காம இருந்தாங்களா, யாருமே தடுக்காமல் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலாக ஒரு காய் வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முதல்ல வேகமாக வெட்டுவோம், அதுக்கப்புறமா போக 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 நம்மளோட ஃபோர்ஸ் குறைஞ்சிடும். நார்மலாக ஒரு மனுஷனுக்கான ஒரு நேச்சர் இதுதான். ஆனால் அந்த 7 வெட்டுமே ஒவ்வொரு வெட்டுமே போக 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 ஆழமாக தான் இருக்குது அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியுது. அடுத்த விஷயம், ராம்குமார் சுவாதிக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுக்கு அந்த பொண்ணு அசிங்கமாக பேசினதுனால தான் ராம்குமார் அந்த பொண்ணை வெட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ராம்குமாரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ராம்குமாருக்கு சுவாதியோட முழு பேர் கூட தெரியாது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சுவாதிக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒரு அசிங்கமாக பேசினதுனால இவங்க வெட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு ப்ராப்பரான சாலிட் எவிடன்ஸ் இல்லாததுனால தான் போலீஸால் 80 நாளைக்கு மேலேயும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் அப்படிங்கிறப்போ ஜூன் 24 கேஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா செப்டம்பர் 18 ராம்குமார் தற்கொலை பண்ணி இறந்து போகிற வரைக்கும் போலீஸால் அந்த சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி ராம்குமார் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் எவிடன்ஸையும் ப்ரூஃபையும் சப்மிட் பண்ண முடியலை. கேஸ் க்ளோஸ் ஆகாததுனால ராம்குமார் இன்னைக்கு வரைக்குமே சஸ்பெக்ட் தானே தவிர மர்டரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதாவது ராம்குமார் குற்றவாளின்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும், குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். கொலையாளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறது தப்பு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே செப்டம்பர் 18 ராம்குமார் ஜெயிலில் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு அப்படிங்கிற நியூஸு எல்லா மீடியா சேனல்லையுமே வருது. அதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறது, ராம்குமார் அங்கே பக்கத்தில் இருக்க கிச்சனில் போயிட்டு கிச்சனில் இருந்த சுவிட்ச் போர்டை உடச்சி அந்த சுவிட்ச் போர்டில் இருந்த ஒயரை எடுத்து வாயில் கடிச்சிட்டாரு, அதனால சாக்கடிச்சு இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட தகவல். அதில் என்ன பிரச்சனைன்னா,
அதுக்கப்புறமா அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து உடஞ்சி போன மாதிரி இல்லை, கலட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதாவது அதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் கலட்டி, இப்போ இந்த சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற அந்த 4 பக்கம் ஸ்க்ரூவையும் கலட்டி அதுக்கப்புறமா அதை இப்படி எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் போலீஸ் ரிலீஸ் பண்ண அந்த ஃபோட்டோலையும் இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸை அடித்து உடைக்கிறதே கஷ்டம். அப்படியே உடைச்சாலும் அது உள்ளேருந்து ஒயரை இழுத்தாலே அங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி சர்க்கியூட்டே நின்று போயிட்டு கரண்ட் எல்லாம் கட் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறமாவும் ராம்குமார் அந்த ஒயரை வாயில் கடித்து அதுக்கப்புறமா அவர் ஷாக் அடித்து இறந்தார் அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. அதோடு சேர்த்து அவர் உடம்புல 12 இடத்துல காயம் இருந்துச்சு, அதாவது ஷாக் அடித்ததுக்கான காயம். அதெல்லாம் என்னென்னா, ஒரு இடத்துல கரண்ட் உள்ளே வருது அப்படின்னா இன்னொரு இடம் வழியாக வெளில போகும் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இது மாதிரி பார்க்கும்போது 12 இடத்துல இருக்குது, அதாவது 6 இடத்துல கரண்ட் உள்ளே போயிருக்கு, 6 இடம் வழியாக வெளில வந்திருக்கு. அதனால 6 இடத்துல ஷாக் அடித்ததுக்கு அப்புறமா தான் ராம்குமார் செத்துருக்காரு. அதனால ராம்குமார் சாகிறதுக்கு 6 இடத்துல ஷாக் அடித்தது காரணமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் பல்லால் கடித்ததுக்கு அப்புறமா தான் உடம்புல தானே 6 இடத்துல ஷாக் அடிக்க வச்சு சாக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது, இதோட இன்னொரு கேள்வியும் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது, அவரை கழுத்தை நெரிச்சு தான் கொன்று இருக்காங்க. ஆஸ்பிக்சியேஷன் மூலமாக கழுத்து நெறிப்பட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இறந்துருக்காரு. எலக்ட்ரிக் ஷாக் அதுக்கப்புறமா தான் வச்சுருக்காங்கிறது போஸ்ட்மார்ட்டமில் தெளிவாக தெரியுது. என்னதான் இந்த விஷயத்தை பற்றி 9 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் மறுபடியும் நான் அதை பற்றியே பேசி வீடியோ போடுறதுக்கான காரணம், இதே செப்டம்பர் 18 தான் 2016 8 வருஷத்துக்கு முன்னாடி ராம்குமார் தற்கொலை பண்ணி இறந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் ராம்குமாருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத என்னைய மாதிரி ஒரு சில பேர் ராம்குமாருக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு சில பேர் மட்டும் நினச்சா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்குமே எந்த ஒரு நியூஸ் சேனலோ நியூஸ் மீடியாவோ சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க. யூடியூப்பில் இருக்க பெரிய பெரிய சேனல் உள்பட அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டிஆர்பி வேணும், அவங்களுக்கு வியூஸ் வேணும், அவங்களுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. என்ன நடக்குதுங்கிறத எக்ஸாக்டாக பேசணுன்னா பல இடத்துல நம்ம பார்த்தோம்னா தான் புரியும். நெவர் பிலீவ் தோஸ் நியூஸ் சேனல்ஸ்.